அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் சேவை குழு ஈரோட்டில் ஆரம்பித்தது ஜனவரி 1, 2013. ஸோ இன்றைக்கும் ஜனவரி 1. ஒரு புதிய அடுத்த ஆண்டில் எம்எஸ்கே அடியெடுத்து வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் இப்படி ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எம்எஸ் நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மஸ்ஜித் முகமது ஜாஃபர் சேவை குழுவின் சார்பாக ஒரு மைல்கல், புதிய மைல்கல்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு 3 விஷயங்கள் இங்கே நடந்திருக்குது இன்றைக்கி. சிந்தனை சுரங்கம், அதாவது மாவட்ட அளவில் சிந்தனை சுரங்கம் கோம்பை தோட்டம் மதினா பள்ளிவாசல் நடக்குது, வரிசையாக நடந்துகிட்ருக்குது. மாதம் 2வது வாரம் நடக்கும். ஆனால் மாவட்ட அளவுலேயே ஒரு 25 பேர் 30 பேர் இந்த மாதிரி வந்து கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு மாதம் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணமாக பிளட் டொனேஷன், பிஸ்னஸ் மீட்டிங்கு. சொல்லப்போனால் நம்ம ஹம்ஜத் பாய் முதல் முறையாக அந்த மீட்டிங்லாம் வந்து கலந்துக்கிட்டார். ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டார். ஃபஸ்ட் எடுத்த ப்ராஜெக்டு வெஜிடபிள் எடுத்தார். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காய்கறிகள் அவ்வளோ அழகாக போய் சேருது. அதுவும் இந்த சிந்தனை சுரங்கத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள். இப்படி பல நிகழ்ச்சி நடந்திருக்குது. அது அத்தனை நான் சொன்னால் லேட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக சிந்தனை சுரங்கம் மஸ்ஜித் முகமது ஜாஃபர் சேவை குழு சார்பாக அந்த மொஹல்லாவுடைய சிந்தனை சுரங்கம். இது மாவட்ட சிந்தனை சுரங்கம் அல்ல, மொஹல்லாவுடைய சிந்தனை சுரங்கம். இப்போ இதில் வந்து பல ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம். அது ஒரு மொஹல்லா, ஒரு மாவட்டமே 30 பேர் உட்காந்து பேசுகிறத விட ஒரு மொஹல்லாவில் உள்ள 30 பேர் உட்காந்தா அந்த மொஹல்லா வந்து பல நல்ல காரியங்கள் நடக்கும். நம்ம ஏற்கனவே நமக்கு அனுபவமாக இருக்கிறனால அந்த அனுபவங்களை ஃபோக்கஸ்டாக இந்த மொஹல்லாவில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போ இதுலேயும் வணிகத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், படிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம், கல்வியை இம்ப்ரூவ் பண்ணலாம், பிளட் டொனேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், மருத்துவ வழிகாட்டல் செய்யலாம். ஒரு மொஹல்லாக்குள்ளேயே செஞ்சிட்ருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களை பற்றியும் இந்த மஸ்ஜிதில் கவலைப்படுறதுக்காக தான் இந்த சிந்தனை சுரங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சிந்தனை சுரங்கத்தில் இன்னொரு புதுமை என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக நம்ம தப்லீக் ஜமாத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி போட்டுருவாங்க, உணவு டோக்கன் அப்படின்றாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக புரியல. நானே வந்து 2019 வாணியம்பாடியில் மஸ்ஜித் சேவை குழுவுடைய முதல் தேசிய மாநாடுன்னு வச்சோம். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு டோக்கனை போட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சேவை குழுக்கும் கொடுத்து சேல்ஸ் பண்ணி அந்த கூட்டம் வந்ததுனால ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு யார்ட்டையும் போய் வசூலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போச்சு. சரியாக போச்சு. காசே மிச்சமாக போச்சு. சொல்லப்போனால் மிச்சமாக போச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து பரக்கத்தாக்கிட்டா யார்ட்டையும் போய் கேட்கல, ஏங்க நாங்கள் மாநாடு வச்சுருக்குறோம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மஸ்ஜித் சேவை குழுங்கிறது கண்டிப்பாக வசூல் பண்ணணும். வசூல் பண்ணாமல் இருக்க முடியாது. வசூல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏழைகளை போய் கண்ணில் பார்க்குறோம். ஏழைகளுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வீட்டை விட்டு போங்கிறாங்க. அந்த அம்மா தனியாக போக முடியாது. சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. குடிசை ஓட்டையாக இருக்கும். ஒரு பெட்ஷீட் கூட குளிரில் டிசம்பரில் பெட்ஷீட் இல்லாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் போய் பார்த்துட்டு நம்மளே கொடுக்க முடியுமானா நமக்கும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வசூல் பண்ணி தான் ஆகணும். வசூல் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் ஏழைகளுக்காக நம்ம வசூல் பண்ணுறது சந்தோஷமான விஷயம், நன்மையான விஷயம். ஏழைகளுக்காக நீங்கள் வசூல் பண்ணவில்லை என்றால் நரகம்னு சொல்லுது. இன்னும் தெளிவாக சொன்னால், நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டவில்லை என்றால் நரகம் அப்படிங்கிறது. எப்படி போய் தூண்ட முடியும்? நம்ம ஏழை இருக்கிறான்னு சொல்லி பதவியும் பணமும் வச்சிருக்கவங்களை போய் பார்த்து நீங்கள் உணவு கொடுங்க நம்ம சொல்லித்தான் ஆகணும். சொல்லினா நரகம்னு திருக்குறான் தெளிவாக சொன்னதுனால தான் அந்த எம்எஸ்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி பணக்காரங்கள்ட்ட வசூல் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயம் இல்லைங்க. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், அதில் நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது நமக்கு வந்து சரியாக படலை. அதனால் இந்த டோக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து ஒரு டோக்கன் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில் டிஃபனுக்குன்னு ஒரு டோக்கனை போட்டார். இது என்ன ஆகும்னா, 100 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, 1000 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க காசில் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையும் போய் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், அதில் நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம், எங்களுக்கு உணவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டால் தப்பில்லை, கேட்குறனால தப்பில்லை, கொடுக்குறனால தப்பில்லை. அதெல்லாம் அன்பளிப்புகள். நீ ஜக்காத்தை கொடுக்க முடியுமா?
இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜக்காத் காசை கொடுத்து நம்ம சாப்பிட முடியுமா? கஞ்சிக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது, பள்ளிக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது, சம்பளத்துக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. இப்படி ஜக்காத்துங்கிறது பியூராக ஏழைகளுக்கு தான். நம்ம அதைத்தான் வசூல் பண்ணி கொடுக்குறோம். ஒரு விருந்து கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பில்லை. யாரோ ஒருத்தர் வராரு, ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, நானே விருந்து போடுறேன், 4 பேர் சேர்ந்து போடுறோங்கிறது தப்பில்லை. இருந்தாலும் ஏன் சுமையை சுமக்கணும்? தேவையற்ற சுமையை ஏன் சுமக்கணும்? அப்போ இந்த டோக்கன் சிஸ்டம் வந்து நம்ம மஸ்ஜிதே ஜாஃபர் சேவை குழு சார்பாக அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம எல்லா பள்ளிவாசலையும் ஃபாலோ பண்ணும்போது 500 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் நமக்கு சுமைன்னு இருக்காது, இதுக்குன்னு வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மூணாவது வந்து ஒரு சிலருக்கு பேணுதலாக இருப்பாங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த உணவோட எந்த சம்பாத்தியத்தில் வந்துச்சு, பொருளாதார பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். ஆனால் ஒரு நிர்வாகம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு வட்டிக்கடைக்காரன் போய் நம்ம காசு வாங்க போகிறதில்ல. ஆனாலும் வாங்கின கடனை கொடுக்காத ஒருத்தன் காசு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. அந்த பயத்துக்காக என்ன செய்வாங்கன்னா சில பேர் அந்த உணவை அவாய்ட் பண்ணுவாங்க, நிகழ்ச்சிக்கு வரதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவங்க இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க தைரியமாக வரலாம். ஏன் அப்படின்னா டோக்கன் வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, அவங்க காசில் வந்து அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ தக்குவாங்கிற பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இது வந்து என்னென்னா இந்த டோக்கன் வந்து இந்த மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் சேவை குழு எனக்கு தெரிய ஒரு அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறத வந்து நான் வந்து நல்ல விஷயம், எல்லோரும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன், கட்டாயப்படுத்தலை. இப்படி செய்யலாம், இதுக்கு நிகழ்ச்சி நடத்தாம முட்டுறாதீங்கிறதா, நிகழ்ச்சியை நடத்தாம முட்டுறாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி நடத்துங்கிறதுக்கு ஒரு டோக்கனு. இந்த டோக்கனில் என்ன பெனிஃபிட்டு? பொருளாதார சுமை இல்லை, கூட்டத்தை நிறையா கூட்டலாம், அவங்கவுங்க காசில் அவங்கவுங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. நாலாவது வந்து பேணுதலாக இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. பல நல்ல காரியங்கள் இந்த டோக்கனில் இருக்குது. இந்த டோக்கனை வந்து நாம் ஏதோ புதுசாக செய்யலை, ஏற்கனவே பல அமைப்புகள் ஜமாத்துகள் செஞ்சுருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் டோக்கனை வாங்கி ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொடுக்கலாம். நான் ஒரு 10 டோக்கன் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 பேர் கொடுக்கலாம், இன்னொருத்தர் 5 டோக்கன் வாங்கி 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடியது ஒரு இந்த டோக்கன். ஸோ இந்த நாளில் நடந்த முதல் விஷயம், மாவட்ட அளவில் நடைபெற்ற சிந்தனை சுரங்கம் என்ற நிகழ்ச்சியை ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் நடத்தும் போது இதுதான் எம்எஸ்கே உடைய இறுதி வடிவம்னு சொல்கிறது. மஸ்ஜிதின் தலைவரே எம்எஸ்கே தலைவர், மற்றவங்க வேறு யாரும் சீனுக்கு வரவே கூடாது. அந்தந்த பள்ளிவாசல் அவங்கவுங்க செய்கிறாங்க. நாங்கள்லாம் யார்? கன்சல்டன்ட். ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு கன்சல்டன்ட், லாயர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு கன்சல்டன்ட். அது மாதிரி மஸ்ஜிதில் சேவை நடத்தணும்னா எங்களை ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சுக்கணும். ஃபீஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், வேணாம்லாம் சொல்ல மாட்டோம், ஃபீஸ் கொடுத்தாலும் வாங்கி ஜோப்பில் ஓட்டுக்குவோம், தப்பில்லை. ஆனால் எங்களை ஒரு கன்சல்டன்ட்டுங்கிற லெவலில் வைக்கணுமே தவிர எங்களை கொண்டு வந்து நிர்வாகிகளாக, தலைவர்களாக, செக்ரட்டரிகளாக எங்களை மாற்றி எங்களை கெடுத்துடக்கூடாது. அதனால் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நன்மையை ஏவுகிறவர்கள், நன்மையை ஏவிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அது எங்களோட சேர்ந்துங்க. ஆனால் தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மஸ்ஜிதுடைய தலைவரே எம்எஸ்கே தலைவர். நிறுவனர் அப்படின்னு சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நிறுவனர். பைலா அப்படின்னு சொன்னா திருக்குரான் தான் பைலா. இதுக்கு மேல நமக்கு என்னங்க பைலா வேணும்? இமாம் அப்படின்னா அவரு தான் சிறந்த அமைப்பாளர். ஏன் எங்கெல்லாம் இமாம் ஆக்டிவா இருக்காங்களோ அங்கதான் எம்எஸ்கே ஆக்டிவா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 வேளை தொழுகைக்கு வருவாங்க, ஜனங்க ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தை அவங்கள்ட்ட சந்திக்கிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குது, ஜும்மா அவங்க கையில் இருக்குது. அதனால வந்து இதுதான் நம்முடைய எம்எஸ்கே உடைய செட்டப். இந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எந்த ஊரில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதோ உலமாக்கள் வந்திருக்காங்க, ஒர்க் பண்ணலாம். இது முடிஞ்சுங்களா? முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அறிமுகம் பண்ணதுல எம்எஸ்கே ஜூனியர்ஸ் நாளைய தலைவர்களை இன்னைக்கு வந்து நம்ம அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே செயல் திட்டத்தில் இருந்துச்சு, அதை செயல்படுத்த முடியாமல் காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு 16 உலமாக்கள், பட்டம் பட்டவர்கள், 7 ஜும்ரா முடித்தவர்கள், அதற்கு பிறகு 1 வருஷம் படித்தவங்க, நல்ல ஒரு டேலண்டான உலமாக்கள், நல்ல கல்வி நாலேஜ் இருக்குது, மொழி அறிவு நிறைய இருக்குது. ஸோ இவங்களை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸை நம்ம முதல் முறையாக இந்த மஸ்ஜிதே ஜாஃபர் சேவை குழுவின் சார்பாக நம்ம செயல்படுத்த போகிறோம். இன்ஷா அல்லாஹ். என்ன அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, குழந்தைகளை வளர்ப்பது. இதுதான் இன்னைக்கு வந்து செல்வந்தர்களுக்கும் பெரிய சவால், எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துவது அப்படிங்கிறதான். இதில் இவ்வளோ காலம் நம்ம என்ன பயன்படுத்தணும், பெண் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். அப்படி போகும்போது ஏதாவது தவறுகள் ஆயிருமோ, காதல் வலையில் விழுந்துருவாங்களோ, தப்பான வழியில் போயிடுவாங்களோ,
அது அவங்க சொல்கிறதே என்னமோ என்ன சொல்லுவாங்க, மடியில் கனத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து பெண் பிள்ளைகளை பற்றி காலாகாலமாக பேசுறது. ஆனால் இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. எவன் கூட சேருவானோ, எவன் கூட போய் பழகுவானோ, தம் அடித்து பழகிடுவானோ, தண்ணி அடித்து பழகிடுவானோ, கஞ்சா அடித்து பழகிடுவானோ இருக்குது. இப்போ இன்னொரு கொடுமைன்னா வீட்டை விட்டு வெளியே போனால் பயம் நினைச்சோம். இப்போ வீட்டுக்குள்ள ரூமில் கதவை சாத்தி உட்காந்தாலே பயமாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறானோ, எந்த ஃபேஸ்புக்கில் எவன் கூட பேசுகிறானோ, எந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறானோ, யார்கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கானோ, கதவை சாத்தி உட்காந்துருக்கிறானே, துறக்க மாட்டேங்கிறானே, தனியாக என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பல பேர்த்தோடு சேர்ந்து இவன் விளையாண்டு உட்காந்துருப்பான். எவன் தெரியாதவங்க கூட பழகிறான். கேம்பிளிங் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அடிக்கடி வருமே ஒன்று, சூதாட்டம். அது அந்த சூதாட்டத்தில் ஜங்கிலி ரம்மி அதில் மாட்டிக்கிட்டானோ, அதில் போய் விளையாண்டு பழகிட்டான்னா இருக்கிற பீரோவை நீங்கள் பூட்டி வைக்கணும், உங்கள் மணி பர்ஸை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். இப்படிலாம் வந்து இன்னைக்கு காலத்துடைய கட்டாயத்தில் குழந்தைகளை வளர்த்துறது என்பது மிகப்பெரிய சவால். இன்ஷா அல்லாஹ் இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸ் இந்த செயல் திட்டம் மட்டும் செயலாக்கப்படுத்தப்பட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளை இதில் கொண்டு வந்து சேர்த்தனா என்ன ஆகும்னா உங்களுடைய பயம் தீரும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா அடுத்த தலைமுறை வந்து பிரமாதமான தலைமுறையா உருவாக்கக்கூடிய இதுல திட்டங்கள் நிறைய வகுக்கப்பட்டிருக்கிறது. எம்எஸ்கே ஜூனியர்ஸ் குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள மாணவர்களை உங்க மஸ்ஜித் சேவை குழு, உங்க முகல்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் சேவை குழுவில் இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸ்ல சேர்த்து விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க அடுத்த தலைவர்களாக, சிறந்த தலைமுறைகளாக அவர்கள் வளர்வார்கள், பொருளாதாரத்தில் உயர்வார்கள், கல்வியில் உயர்வார்கள், அரசு அதிகாரியாக ஆவார்கள், லஞ்சம் வாங்காத அதிகாரிகளாக வாழ்வார்கள், மருத்துவர்களாக மாறுவார்கள், மார்க்க அறிஞர்களாக, மார்க்க பேணுதல் உள்ளவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான் எம்எஸ்கே ஜூனியர்ஸ், தமிழ்ல நாளைய தலைவர்கள் வச்சிருக்கிறோம். அதனுடைய ஆரம்ப நிகழ்வு இப்ப இங்கே மொஹல்லா அளவில் நடக்குது. இந்த மொஹல்லாவில் ட்ரையல் பார்க்குறோம். அடுத்த மொஹல்லாவில் இங்கே நிறைய கூப்பிட்டுருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். சக்ஸஸ் ஆகும்போது மாவட்ட அளவில், மாநில அளவில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த திட்டத்தை நான் முழுசாக நான் சொல்ல முடியாது, அதுக்கான டைம் இல்லை. அதை நீங்கள் செய்யணும்னா இப்போ ஒரு பொதுவான வேண்டுகோள், இங்கே மட்டும் இல்லை, எல்லா தமிழகத்தில் உள்ள, சவுத் இந்தியாவில் உள்ள அனைத்து மஸ்ஜித் சேவை குழுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த மாதம் நீங்கள் உங்கள் முகல்லாவில் எம்எஸ்கே ஜூனியர்ஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு 3 நாள் டைம் தேவைப்படுது. ஒரு 3 நாள் உங்கள் பள்ளிவாசல் வந்து தங்கி தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுக்கு இந்த உலமாக்கள் வராங்க, உங்கள் பள்ளிவாசல் வந்து 3 நாள் தங்கியிருப்பாங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு மத்தியில் இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸை செயல்படுத்துவாங்க. அந்த ரிசல்ட்டை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 3 நாளில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த மாதிரியான பள்ளிவாசல்களும் நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் புக் பண்ணிக்கிட்டு இவங்களை 3 நாள் நாங்கள் அனுப்புவோம். 3 நாள் உங்கள் முகல்லாவில் தங்கியிருப்போம். 3 நாளில் இந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குற முயற்சி நடக்கும். அதை விவரமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஸோ 4 விஷயத்து புதுசாக செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, சிந்தனை சுரங்கம் மொஹல்லா அளவில் நடத்தப்படுவது, இது ஒன்று. 2வது, உணவுக்கான டோக்கன் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 3வது, எம்எஸ்கே உடைய ஜூனியர்ஸ் அந்த திட்டத்தை ஒவ்வொரு முகல்லாவிலையும் செயல்படுத்துறது. 4வது, 3 நாட்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் தங்கி இந்த உலமாக்கள் பணிபுரிவார்கள். இந்த உலமாக்களுடைய ஜமாத் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மதரசாக்காரங்க வருவாங்க. அடுத்த மாதம் 3வது மாதத்துக்கு வேற ஒரு மதரசாக்காரங்க வருவாங்க. அப்போ வருஷம் பூராவுமே நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் எம்எஸ்கே ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் நம்ம பயணிக்கும் போது இதில் 4வது விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த உலமாக்கள் நாளைக்கு இமாமாக மாறும் பொழுது, இந்த சமூக சேவையில் பங்கெடுத்துக்கிட்டு போகும்போது அந்த ஜமாத்தில் அந்த மக்களை மிகச்சிறந்த ஒரு மார்க்கத்தோடு ஒரு தலைமை நடத்துகிற ஒரு உலமாக்களாக, இமாம்களாக அவர்கள் உருவாகுவார்கள். ஸோ ஒரு கல்லில் 4 மாங்காய். சிந்தனை சுரங்கம், உணவுக்கான டோக்கன் பிரச்சனையே இல்லை. 3வது, எம்எஸ்கே உடைய ஜூனியர்ஸை உருவாக்குறோம். 4வது, எம்எஸ்கேல தலைமை தாங்கிற உலமாக்களை உருவாக்குறோம். இதுக்கு நாங்கள் கேட்குறது என்னென்னா, உங்களுடைய பள்ளி நிர்வாகம் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 3 நாளை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.